கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட். ஸோ இந்த இடம் ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு லிட்ரேச்சர்ஸ் இருக்கும். திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இப்படி ஏகப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் வந்து அகழாய்வு, கீழடி அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயமும் நம்ம கிட்ட வந்து ப்ரூஃபோட இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாடு 15000 வருஷம் பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ்பெஷலி காவேரி பூம்பட்டினம், இப்ப இருக்கிற பூம்புகார், இந்த இடம் வந்து 15000 வருஷம் பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? என்னடா கௌதம் சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு 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 ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. சாகர் தாரா, சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 கப்பல், ஓகேங்களா, ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கிற 2 கப்பலை பூம்புகாரில் கடலுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, கடலுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூம்புகாரில் கடலுக்கு கீழே வந்து அனுப்புகிறாங்க. அப்படி போகிற அந்த கப்பல் என்ன ஆகுதுன்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் போகுது. லைக் ஸ்ரீபெரும்பத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோமே. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து அந்த கப்பல் வந்து போயிட்டுருக்கு கடலில். ஓகேங்களா, பூம்புகார் இங்கே இருக்குது, கடலில் வந்து அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. கடலில் போகும்போது இந்த கடலில் கப்பல் இருக்குது, கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி. 45 கிலோமீட்டர் தள்ளி அந்த கப்பல் வந்து நிற்குது. கீழே இருக்கிற எல்லா இடத்தையுமே, கடல் மட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து பார்க்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே கிடைச்ச விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ விஷயங்கள் நம்ம கடல் மட்டத்தில் பூம்புகாரில், நம்மளுடைய பூம்புகார் இருக்குல்ல, பூம்புகாரில் பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்கும், அங்கே கீழே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்ன அப்படின்னா, இது தளம் வச்சு தூணால் கட்டப்பட்ட வீடுகள், அப்புறம் வந்து ஒரு போர்ட், ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு போர்ட் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு லைட் ஹவுஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போர்ட்டில் ஏகப்பட்ட கப்பல்கள் வந்துட்டு போகுது, வாணிபம் செய்யறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மளுடைய பூம்புகாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாமே 2019 நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் கோவிட் அது எதுன்னு வந்ததுனால அதுக்கு அடுத்த ஃபாலோ அப்ஸ் இல்லாமல் போகுது. பட் அங்கே இருக்கிற ரிசர்ச் டீமில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை முதல்ல மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்க புறக்கணிக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கான ஃபெசிலிட்டிஸோ எல்லாமே கொடுத்து எங்களை உள்ளே அனுப்புங்க, நாங்கள் போயிட்டு ப்ரூஃபோடு நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே கௌதம, 45 கிலோமீட்டருக்கு போகிறாங்க, கடலுக்கு கீழே எல்லாம் இருக்குன்றாங்க, எல்லாம் ஓகே தான். அது எப்படி கரெக்டாக 15000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ரீசெண்டாக வந்து சாண்ட் எரோஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். மண் அரிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சென்னையில் சில இடங்களில் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே மண் அரிப்பு ஏற்படுறதுனால அந்த இடங்கள் எல்லாம் கடலுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு, ஒரு 2000 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ பூம்புகாருக்கும் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் 40-45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த டிஸ்டன்ஸையும் இயரையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை இயர்ஸுக்கு மண் அரிப்பு ஏற்பட்டு இவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கும், ஸோ எத்தனை இயர்ஸுக்கு மண் அரிப்பு ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், ஸோ அப்படி வந்து இப்போ பூம்புகார்கிட்ட கடல் வந்திருக்குன்னா அப்போ எத்தனை இயர்ஸ் இது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த கேல்குலேஷன், பேக்வேர்டில் கேல்குலேஷன் போகும்போது தோராயமாக ஒரு 15000 வருஷம் மினிமம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். புத்தடட்டா அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா, புத்திசம்ல இருக்கிற ரொம்ப ஒரு ப்ரீஸ்டான ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பூம்புகாரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வந்து போயின்னு இருக்கும் அப்படிங்கிறோம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அறிவு சார்ந்த, ரொம்பவுமே பொது உடைமையாக, எல்லாருமே ஒரு சகோதரத்துவமாக இருப்பாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து அங்கே போனாலும், எந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் ரொம்பவே அன்போடு அரவணைப்பாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்து ஃப்ரீடமோட ரொம்பவே அழகான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்த புத்தடட்டா அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து பேசியிருக்காரு. பட் அதே சமயம் காவேரி பூம்பட்டினம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்களால அழிந்து போனது. ஸோ அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது சுனாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடல் வந்து விழுங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை, கொள்ளை, திருடு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்ததுனால அது வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில லிட்ரேச்சர்ஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன் கிட்ட ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டி தான் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட 11,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபோட இருக்கிற ஓல்டஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டியை சொல்லுவாங்க. பட் இப்போ இது இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, ப்ரூஃப் பண்ணப்பட்டால் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா, இன்னொரு கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே போர்ட் இருக்குது அப்படின்னா அப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் கப்பல்கள் போயிட்டு வந்திருக்கும், அப்போ அதுவும் 15,000 வருஷத்துக்கு பழமையாக தானே இருக்கும். ஸோ அப்போது வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கு அப்படிங்கிற கியூரியாசிட்டி இன்னுமே அதிகமாக தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஃபர்தராக இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு நம்மளுடைய பெருமைகள் இந்த உலக அளவில் தலை சாத நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட்டை இந்த வீடியோ மூலிமா நம்ம எடுத்து வச்சு இந்த வீடியோ முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச்.